இறைவனுக்கு பெரிய ஒரு இது இருக்குது, அதுக்காக தான் நமக்கு படிக்க வச்சிருக்கிறார் அடுத்த ஜெனரேஷனுக்கு. அதுக்கு தான் ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க, பல்லிக் அன்னி வலவ் ஆயா. என்ன கத்திக்கிறீங்களோ அதை அடுத்த இதுக்கு நம்ம கத்தி கொடுக்கிறதுக்கு நமக்கு கடமை இருக்குது. நம்ம மட்டும் கத்திட்டோம் போதும் அப்படி இல்லை. நம்ம 5ஆவதுல இருந்து 6ஆவது வரைக்கும் போயிட்டோம், 5th படிக்கிறது 6ல போயிட்டோம். அப்ப என்ன செய்யணும்? 5th படிக்கிறாங்களா பசங்களை, அவருக்கு உதவி செய்யணும், அவருக்கு கத்தி கொடுக்கணும், அவருக்கு சொல்லி கொடுக்கணும், பாடம் சொல்லணும், ஏதாவது அவருக்கு தெரியல அது சொல்லி கொடுக்கணும். அது கடமை ஆயிப்போச்சு நமக்கு. குரான் சர்வசாதாரணமா புக்ஸ் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லி போயிட்டாரு. அந்த குரான்ல எல்லாத்துக்கும் என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க சின்ன குழந்தை சின்ன பசங்களே இருக்கிறாங்க, வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட ஒரு மாதிரியா பேசுறது. ஆனா குரான் சொல்றது உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. தாய் தகப்பனாருக்கு முன்னாடி உஃப் உஃப் என்ன இருக்குது, ஒரு வார்த்தையே இல்லை. ஆனா உஃப் கூட சொல்லக்கூடாது. மதிப்பு மரியாதையோட தாய் தகப்பனாருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்க, ரெஸ்பான்சர் இருக்கிறாங்க, அவருக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கணும். எப்படி அவருக்கும் மரியாதை கொடுக்கணும் தாய் தகப்பனாருக்கு, அதே மாதிரிதான் ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்.